அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 363, 364 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த பட்டர்ஃப்ளை கிளானுடைய ஆன்செஸ்டர் வெளியில் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மிரரை சரி பண்ணுறாங்க. அந்த மிரர் வந்து டார்க் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்களால அந்த ஒரு டார்க் எனர்ஜியை பியூரிஃபை பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம டிராகன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னால் முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகனுமே சொல்லுதுங்க. இப்போது அந்த டார்க் எனர்ஜியை நம்ம டிராகன் முழுங்கிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க, கண்டிப்பாக இந்த கை மாற நான் திரும்ப செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நான் திரும்ப வருவேன், அன்னைக்கு நம்ம பழைய நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்கால்ல, இவன் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டா. ஆனால் அவள் வந்து ஏகப்பட்ட எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கா. ஸோ இவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ ஒரு சேஃபான இடத்துல வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொரு பக்கத்தில் அந்த நெதர் சி பேலஸ்லேருந்து பட்டர்ஃப்ளை கிளானுக்கு ஆட்கள் வராங்க. என்னடா பட்டர்ஃப்ளை கிளானில் யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு திகைச்சு போகிறானுங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு கேள்வி என்னென்னா, ஒருத்தன் இறந்து போனான்ல, அவனை கொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை அவனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் யோசிக்கிறான். செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், டிவைன் டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறான். இவங்க நினச்சா மாதிரியே நம்ம லின்ஃபங் தான். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, இரு அவசரப்படாத, முதல்ல போய் ஆன்செஸ்டர்கிட்ட சொல்லுவோம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டானுங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த ஸ்டோன் ஸ்டாச்சு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த மங்கி என்ன பண்ணுது, வெளியில் வருதுங்க. இதை பார்த்தோன்னே இந்த தாத்தா யோசிக்கிறாரு, ஓ அப்போ அதுக்குள்ளே தான் இந்த மங்கி ஒளிஞ்சிட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ அந்த மங்கி என்ன பண்ணுது, மற்ற கல்லெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி பார்க்குது. மற்ற 3 கல்லுமே இங்கே தான் இருக்குது, அது எல்லாமே வெளியில் வருதுங்க. அவர் ஆடி போகிறாரு, என்னது இன்னும் 3 கல் இருக்கான்னு சொல்லிட்டு ஆடி போகிறாரு மனுஷன். இப்போது இதுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட்டை வெளில கொண்டு வரணும் அப்படின்னா கிரியேஷன் எனர்ஜி வேணும். இந்த மங்கி நம்ம டிராகன் கிட்ட ஹெல்ப் கேட்க, நம்ம டிராகனுமே என்ன பண்ணுதுன்னா கிரியேஷன் எனர்ஜி அப்படிங்கிறத கொடுக்குதுங்க. அந்த கிரியேஷன் எனர்ஜி அந்த ஸ்டோனை தொட்ட உடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் அப்படிங்கிறது வெளியில் வருது. மொத்தமாக 3 சோல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. நம்ம மங்கிக்கு இதை பார்த்தோன்னா பயங்கர குஷி. மொத்தத்தையும் உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணுற ப்ராசஸில் இறங்குது அது. ஸோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி முடிச்ச உடனே அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேரிக்கிங் லெவலுக்கு போயிடுச்சுங்க. அதான் நம்ம டிராகன் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நீ உன்னுடைய பீக் லெவலுக்கு வந்துருவல அப்படிங்குது. இந்த மங்கி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிச்சு இல்லையா, இது எல்லாத்தையும் அதை என்ன பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும். நான் உள்ளுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுச்சுங்க. அந்த மங்கி நம்ம ஹீரோக்கு ஒரு டிவைன் டெக்னிக் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததில்ல, அந்த ஒரு டெக்னிக்கே அவனுக்கு கொடுக்குது. இந்த டெக்னிக்கை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யாரை மாதிரி வேணால் உருமாற முடியும். அதுக்கு அவங்களுடைய கொஞ்சோண்டு சோல் எனர்ஜி அப்படிங்கிறது இருந்தால் போதும். நம்ம ஹீரோக்குமே இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சார் ட்ராவல் பண்ணுறாருல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு. இன்னொரு பக்கத்தில் நம்ம லின்ஃபங் வந்துட்டான் அப்படிங்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நெதர்சி பேலஸ்க்கு போகுது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் பண்ணாத, அவனுடைய கிளான் மெம்பர்ஸை பணைய கைதியாக பயன்படுத்தி அவனை வந்து நம்ம பேலஸ்க்கு வரவை, மீதியை நம்முடைய ஆன்செஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறான். இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆன்செஸ்டர் போய் எழுப்புறான். எழுப்பி என்ன சொல்கிறான், லின்ஃபங் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த லேடியுமே என்ன கேட்குது, உண்மையாகவே வந்துட்டானா அப்படின்னு கேட்குது. ஆமாங்க, நியூஸ் கன்ஃபார்ம் தான், வந்துட்டான். நீங்கள் வந்து உங்கள் விஷன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவன் எங்கே இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் மேலே வந்து வேவ் பார்க்க முடியும். அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இவங்களுமே தன்னுடைய விஷன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி அங்கே ஒரு பூ இருக்குங்க, அது மூலமாக வேவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல் காட்சியே நம்ம பறவை தான். அது பார்த்தீங்கன்னா அந்த பூ மேலே உச்சா போயின்னு இருக்குதுங்க. அந்த பறவைக்கு கூட தெரியுது யாரோ தன்னை வேவ் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது போய் லின்ஃபங் கிட்ட சொல்ல, அவன் என்ன பண்ணுறான், சென்ஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க டிராகன் சொல்லுது, இது வந்து விஷன் டெக்னிக், ஆல்ரெடி பார்த்தியா அவனுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்குது. இந்த லேடிக்கு சரியான கோவங்க. அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. ஆனால் இவன் என்ன கேட்குறான், அவன் கையில் எம்பரர் வெப்பன்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அந்த லேடி என்ன சொல்லுது, பிரச்சனை கிடையாது, அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அவனால் வந்து எம்பரர் வெப்பனை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேலஸில் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்டையும் எம்பரர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கிறா. சிக்கன் சொல்கிறது நம்மளுடைய பறவை தான். இன்னொரு பக்கம் நம்ம லின்ஃபங்கை பார்க்கறதுக்காக ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த லின் கிளான் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காகனா அவனை மிரட்டி அந்த ஒரு நெதர்சி பேலஸ்க்கு வர வைக்கிறதுக்காக. இந்த பொண்ணுக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாமே பார்க்கறதுக்கு பிரதர் மாதிரியே இருக்காங்களே அப்படிங்கிறா. ஏன்னா இவன் உடம்புல இருக்கிறதும் அவங்க உடம்புல இருக்கிறதும் சேம் பிளட் லைனில் அவளால் ஃபீல் பண்ண முடியுது. அம்மா பறவை என்ன சொல்லுது, இங்கே பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் மாஸ்டர் கண்டிப்பாக அந்த நெதர்சி பேலஸை டிஸ்ட்ராய் பண்ணுவார், கவலையே படாத அப்படிங்குது. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், நம்மலாம் தனித்தனியாக போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஈஸியாக பிடிச்சிருவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட டிவைன் ஆர்டிஃபேக்ட் உள்ள இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தான் எங்கள் உயிரை காப்பாற்றின, வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வா போய் அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறான், எப்பா உங்களுக்கு என்ன தெரியணும், எங்கள் அப்பா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும், கரெக்டா? அதுக்கு எதுக்காக சாதாரண மக்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், அந்த நெதர்சி பேலஸ் இருக்குல்ல, அது வந்து டிராகன்ஸ் டென்னா, நீ வந்து வரதுக்கு பயப்படுவல, அதுக்காக தான் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம பறவை பார்க்குது, எது டிராகன்ஸ் டென்னா, டேய்
என் மாஸ்டர் முன்னாடி அது ஒரு தம்மா துண்டு கொலண்டா அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன கேட்குறா, அவங்கள மொத்தமாக முடிச்சு விட்டலாமா அப்படின்னு கேட்குறா. இவன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு தப்பான எண்ணம் ஏதாவது இருந்ததுன்னா அதை இப்பயே அழிச்சிடு. ஏதாவது பண்ணணும்னு நினச்ச இவங்க எல்லாரையும் அப்படியே சாகடிச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். லின்ஃபங் கேட்குறான், தெளிவாக சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான்ப்பா. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றே ஒன்று தான், நீ ஸ்ட்ரெயிட்டாக என் கூட கிளம்பி வா, நெதர்சி பேலஸ்க்கு போனோடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான்ப்பா. இவனுக்கு என்னன்னா அந்த இடத்துல ஃபார்மேஷன்லாம் இருக்காமா, எம்பரர் வெப்பன்லாம் இருக்கான், கண்டிப்பாக நீ வந்தால் திரும்ப போக மாட்டடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். லின்ஃபங் என்ன கேட்குறான்னா, நீ கஷ்டப்பட்டு என்னை இங்கே இவ்வளோ தூரம் வர வச்சிருக்க, ஆனால் உண்மையாகவே எங்கள் அப்பா ஃப்ரீ ஆகிட்டாரு, அவர் இப்போ ரிலீஸ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆப்போனன்ட் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், எங்களுக்கும் பயம் இருக்குது, ஆனால் ஆயிரக்கணக்கான ஆன்சஸ்டர்ஸ் இப்போ உங்கள் அப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பாவும் அந்த கிராண்ட் எம்பரரும் லேண்ட் ஆஃப் கயாஸில் ட்ராப் ஆகிருக்காங்க. அவர் தப்பிச்சு வெளியிலே வந்தாலும் சரி, கிராண்ட் எம்பரர் விட்டுருவாரா, கண்டிப்பாக விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் தேவையான அளவுக்கு கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு 2 அடிதாங்க அவன் கதையை முடிச்சு விட்டான். இங்கே இருக்கிறதும் ஒரிஜினல் பாடி கிடையாது. இருந்தாலுமே இவங்க இருக்கிற இடத்த சுற்றி ஆல்ரெடி ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆன்சஸ்டர் ஒருத்தி இருந்தால, அவளுமே அந்த ஒரு இடத்துக்கு வரா. அவன் என்ன சொல்கிறா, பரவாயில்லையே நீ ரொம்ப தைரியமாக தான் இருக்க, இந்த இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறா. நம்ம பறவை கண்டமேனிக்கு பேசுது. அவன் நம்ம பறவையை பார்த்த உடனே, நீ தான் ஷாவ்த்தியனா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பறவை பார்க்குது, இந்த பொம்பளைக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிக்கிச்சா, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன அடிக்குதுன்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. இப்போ அதுவுமே என்ன பண்ணுது, அந்த காட்ஸ் டூம்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோ எதிர்த்து அடிக்கிறான். பட் ஆனால் அவனுடைய பவர் எல்லாம் பத்தலை. அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணுறா, ஒரு பப்பட் அப்படிங்கிறத வர வைக்கிறா. அதுவுமே ஆல்மோஸ்ட் எம்பரர் லெவலில் இருக்குது. அந்த பப்பட்டோடைய அட்டாக்கை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருமே அவங்களோட எனர்ஜியை ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட எம்பரர் லெவல் வெப்பனில், ஆனால் இதை வச்சு கூட சமாளிக்க முடியல. ஏன்னா இவளோட பவர் லெவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு இவளால் தாக்கு பிடிக்க முடியும், அது அந்த லேடிக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு காட்ஸ் டூம்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரோட பவரை கடன் வாங்கி அவனோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அடித்தா கூட அந்த ஒரு ஃபார்மேஷனை ஒன்றுமே பண்ண முடியலங்க. அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த லேடி என்ன பண்ணுறா, ஃபார்மேஷனை வச்சு இவங்க 2 பேருமே தாக்க ஆரம்பிக்கிறா. இவங்களும் இங்கேயும் அங்கேயும் டாச் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அதான் ஒரு கட்டத்தில் கேட்குறா, எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே ஓடிட்டு இருப்பீங்க, அடுத்த டெக்னிக் வருது பாரு, முடிஞ்சா சமாளிச்சு பாரு அப்படிங்கிறா. மறுபடியும் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் காட் சீனியர் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும், இல்லைனா ஃபார்மேஷனை உடைக்க முடியாது, அதுக்கப்புறம் லேட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.